ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மாட்டியன் பேசி. நான் உங்கள் வெங்கட். இன்னைக்கு கிளாஸில் நம்ம பார்க்க போகிறது 11th ஹிஸ்ட்ரியில் 2வது பாடமான பண்டைய இந்தியா செம்புக்கால, பெருங்கற்கால, இரும்புக்கால, வேதக்கால பண்பாடுகள். ஓகேங்களா? ஸோ இந்த லெசன் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஆல்ரெடி பார்த்தோம் அப்படின்னா நம்ம 9th ஸ்டாண்டர்ட்லேயே பார்த்திங்கன்னா 9th ஸ்டாண்டர்ட் ஹிஸ்ட்ரியிலேயே ஃபஸ்ட் லெசன் பார்த்திங்கன்னா மனித பரிணாம வளர்ச்சியும் சமூகமும் வரலாற்றுக்கு முந்தைய காலம் அப்படின்ற லெசன்லேயே பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் இரும்பு காலம் எப்படி இருந்துச்சு, அதில் யூஸ் பண்ண கற்கருவிகள் எந்த மாதிரி இருந்துச்சு, அகழ்வாய்வு இடங்கள் என்னென்ன மாதிரி அகழ்வாய்வு ஆராய்ச்சி பண்ணாங்க, அதில் என்னென்ன விஷயங்கள் கண்டெடுத்தாங்க அப்படின்றதெல்லாமே பார்த்துருப்போம். கிட்டத்தட்ட அதோடைய நீட்சி தான் பார்த்திங்கன்னா இந்த லெசனில் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு செம்பு காலம், பெருங்கற்காலம், இரும்பு காலம், வேத காலம்னு சொல்லியிருக்காங்க இல்லையா. இதில் செம்பு காலத்தை பற்றி பார்த்திங்க அப்படின்னா ஒரு முழுமை பெற்ற செம்பு கற்கால பண்பாடு அப்படின்றது தென்னிந்திய பகுதிகளில் இருந்தது அப்படின்னு சொல்கிறதுக்கான சான்றுகள் அப்படின்றது நிறைய கிடையாது. ஓகேங்களா? வேதகால பண்பாடுகளும் பார்த்திங்கன்னா இங்கே தென்னிந்தியாவில் அந்தளவுக்கு புக்கில் பார்த்திங்கன்னா நமக்கான இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்க மாட்டாங்க. இன்னொன்று நமக்கு சிலபஸில் நமக்கு கொடுத்துருக்கக்கூடிய பகுதியை பார்த்திங்கன்னா நமக்கு தமிழகம் தான் கொடுத்துருப்பாங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது நமக்கு இரும்பு கால, பெருங்கற்கால பண்பாடு மட்டும் இந்த லெசனில் நம்ம கவர் பண்ணோம்னாவே போதுமானது. ஓகேங்களா? மேக்ஸிமம் நம்ம 9th கவர் பண்ணது தான் அந்த அகழ்வாய்விடங்களில் என்னென்ன என்ன சொல்கிறது, இன்னும் கொஞ்சம் டெப்த்தாக அந்த அகழ்வாய்விடங்கள் என்னென்ன. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஆதிச்சநல்லூர் ஆகட்டும், பையம்பள்ளி ஆகட்டும், கொடுமணல் ஆகட்டும், அப்புறம் மல்லச்சந்திரம் ஆகட்டும், திருப்பூரில் இருக்கக்கூடிய சிங்காரிபாளையம், குமரிக்கல் பாளையம் ஆகட்டும், அப்புறம் பார்த்திங்கன்னா தமிழ் பிராமி எழுத்துக்கள் கண்டெடுக்கப்பட்ட புலிமான் கோம்பி ஆகட்டும், கிருஷ்ணகிரி. ஸோ எல்லாமே பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் அகழ்வாய்விடங்களாக கருதப்படுது. ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துலலாம் என்னென்ன மாதிரி விஷயங்கள் கண்டெடுத்தாங்க அப்படின்றது இந்த லெசனில் பார்க்க போகிறோம். அதுபோக பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் இரும்பு காலம் அப்படின்றது எப்படி இருந்ததுன்றது தான் இந்த லெசனில் நம்ம ஃபோக்கஸ்டாக படிக்க போகிறோம். வாங்க லெசனில் பார்த்துடலாம். அதை தாண்டி இந்த லெசனில் நீங்கள் எதையும் படிக்கணுன்ற நீடு கிடையாது. ரிக்வேதத்தில் பார்த்திங்கன்னா ஒரு சில சமஸ்கிருத வார்த்தைகளுக்கு தமிழ் சொல்கான பொருள் என்ன அப்படின்றத கொடுத்துருப்பாங்க. அதை மட்டும் நான் ஹைலைட் பண்ணியிருப்பேன். அதை படிச்சுக்கிட்டிங்கன்னா போதும். ஓகேங்களா? இப்போ குடும்பம் அப்படின்னா கிருஷ் அப்படின்ற மாதிரிலாம் கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி சமஸ்கிருத வார்த்தைக்கு என்ன தமிழ் பொருள் அப்படின்ற தமிழ் வார்த்தை அப்படின்றத மட்டும் நீங்கள் படிச்சுக்கிங்க. மற்றபடி இதில் நம்ம இரும்பு காலம் மட்டும் கவர் பண்ணோம்னா போதுமானது. தமிழகத்தில் பெருங்கற்காலம், இரும்பு காலம். தமிழகத்தில் புதிய கற்காலத்தில் பழக்கத்தில் இருந்த இறந்தவர்களை புதைக்கும் முறை பெருங்கற்காலத்திலும் தொடர்ந்தது. புதிய கற்காலத்தில் தான் பார்த்திங்கன்னா அந்த இறந்தவர்களை புதைக்கும் முறை அப்படின்றது இருந்துச்சு. அது இரும்பு காலத்தின், அதாவது பெருங்கற்காலத்திலையும் தொடர்ந்து இருந்திருக்கு. ஓகேங்களா? ஸோ ஈமச்சடங்கின் போது பெரிய கற்பலகை நம்ம பார்த்துருப்போம். என்னென்ன பார்த்துருப்போம்? டோல்மேன் அப்படின்னு பார்த்துருப்போம். டோல்மேன் அப்படின்னா டோல்மேன் அப்படின்னா கற்திட்டைன்னு பார்த்துருப்போம். சிஸ்ட் அப்படின்னா கல்லறைன்னு பார்த்துருப்போம். அப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தாலி, முதுமக்கள் தாலி பார்த்துருப்போம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு சவப்பெட்டி பார்த்துருப்போம். சவப்பெட்டி அந்த விஷயங்கள் மண்ணால் செய்யப்பட்ட சவப்பெட்டின்றதெல்லாம் பார்த்துருப்போம். இதெல்லாம் 9th நம்ம பார்த்தது தான். ஸோ அதுதான். ஓகேங்களா? ஸோ ஈமச்சடங்கின் போது பெரிய கற்பலகையை பயன்படுத்தி வட்ட வடிவம், குத்துக்கால் என மெரின், அதாவது மென்ஹிர் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய குத்துக்கள் நம்ம பார்த்துருப்போம். ஓகேங்களா? ஸோ நடுகள்னு சொல்லப்படக்கூடிய இந்த குத்துக்கள் பற்றி பார்த்துருப்போம். அதே மாதிரி இந்த கற்திட்டையிலையும் அதே மாதிரி கல்லறையிலையும் பார்த்திங்கன்னா ஒரு போர்ட் ஹோல் அப்படின்னு ஒன்று இருக்கும். ஒரு துளையிடப்பட்ட கல்லில் துளையிடப்பட்ட இது இருக்கும். ஸோ அதனாலேயே பார்த்திங்கன்னா ஆன்மா உள்ளே போகும் அப்படின்ற மாதிரி ஒரு நம்பிக்கை அடிப்படையில் அது செஞ்சுருப்பாங்கன்றதெல்லாமே அந்த லெசனில் நம்ம பார்த்தது தான். ஓகேங்களா? ஸோ ஈமச்சடங்கின் போது பெரிய கற்பலகைகளை பயன்படுத்தி வட்ட வடிவம், குத்துக்கள் என பல வகையான கல்லறைகளை உருவாக்குதல். தாலியில் புதைக்கும் வழக்கம் மற்றொரு முறை. எப்படி இந்த கல்லறை, கத்திட்டை இதெல்லாம் சொல்கிறோமோ அதே மாதிரி தாலியில் புதைக்கக்கூடிய வழக்கம் அப்படின்றது இன்னொரு முறை. இப்போயே பார்த்திங்கன்னா இறந்தவங்களை புதைக்கிறதுக்குரிய முறை அப்படின்றது இன்ற காலத்துலேயும் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு சமூகத்துக்கு சமூகம் மாறுபடுது இல்லையா. ஸோ அதே இது பார்த்திங்கன்னா அப்பையும் இருந்திருக்கு. ஒரு சில பேர் கற்திட்டையில் ஈமச்சடங்கு நடத்துகிறாங்கன்னா ஒரு சில பேர் பார்த்திங்கன்னா கல்லறையிலையும், ஒரு சில பேர் பார்த்திங்கன்னா இந்த முதுமக்கள் தாலிலையும் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு ஒவ்வொரு அந்த இது பார்த்திங்கன்னா அந்த புதைக்கும் வழக்கம் அப்படின்றது வேறு வேறு மாதிரி இருந்திருக்கு. இதற்கான சான்றுகள் எங்கே கிடச்சிருக்கு? ஆதிச்சநல்லூர். ஆதிச்சநல்லூர் எங்கே இருக்குது? தூத்துக்குடி மாவட்டம், ஆதிக்குடி. ஓகேங்களா? ஆதி அப்படின்னா ஆதிச்சநல்லூர், குடி அப்படின்னா தூத்துக்குடி.
தற்போதைய தூத்துக்குடி மாவட்டம் அகழ்ந்தெடுக்கப்பட்டது. ஓகேங்களா. தமிழகத்தில் இறந்தவர்கள் புதைக்கப்பட்ட புதைமேடுகளில் மட்டுமே கருப்பு நிற மட்பாண்டங்கள் அதிகம் கிடைக்கின்றன. எங்க மட்பாண்டம் அதிகம் கிடைக்குது? கருப்பு நிற மட்பாண்டம். தமிழகத்தில் இறந்தவர்கள் புதைக்கப்பட்ட புதைமேடுகளில் மட்டுமே கருப்பு நிற மட்பாண்டங்கள் அதிகம் கிடைக்கின்றன. முதுமக்கள் தாளிகள் பெருங்கற்காலத்தவை என்றே வகைப்படுத்தப்படுகிறது. ஓகேங்களா. ஸோ முதுமக்கள் தாளி பார்த்தீங்கன்னா பெருங்கற்காலம் அப்படின்ற அந்த இரும்பு காலத்தில் தான் அதையும் வகைப்படுத்துகிறாங்க. மட்பாண்டங்கள் இரும்பு, ஏன்னா மட்பாண்டங்கள் இரும்பு பொருள்கள் மணிக்கற்கள் போன்ற ஈம காரியங்களில் பயன்படுத்திய பொருட்கள் பெருங்கற்கால கல்லறைகளில் காணப்படும் பொருள்கள் போன்று இருப்பதனால தான் பார்த்தீங்கன்னா இந்த முதுமக்கள் தாளியும் பெருங்கற்கால காலத்தை சேர்ந்தது அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா. பெருங்கற்கால ஈம நடைமுறைகள் என்பது பொது ஆண்டு, அதாவது கிமு 2-3ஆம் நூற்றாண்டுகள் வரை தொடர்ந்ததாக கருதப்படுகிறது. ஸோ இந்த காலகட்டத்தில் தான் பார்த்தீங்கன்னா அசோகருடைய பிராமி எழுத்து முறை போன்ற தமிழ் பிராமி எழுத்து முறை இருந்துள்ளது என்பது கொடுமணல், ஈரோடு பக்கத்தில் இருக்கக்கூடிய கொடுமல் அகழாய்வில் கண்டுபிடிக்கப்பட்டது. ஓகேங்களா. ஸோ தமிழ் பிராமி எழுத்து முறை இருந்திருக்கு. எதன் மாதிரி? அசோகருடைய பிராமி எழுத்து முறை போன்றே இங்கே தமிழ்லையும் பிராமி எழுத்து முறை என்பது இருந்திருக்கு அப்படின்றது எங்கே கண்டுபிடிக்கிறாங்க? கொடுமணல்ல செஞ்ச அகழாய்வில் தான் கண்டுபிடிக்கிறாங்க. ஓகேங்களா. இந்த கொடுமணல் எங்கே இருக்கு? ஈரோடு. ஓகேவா. மணலை கொட்டி தாறு போட்டு ரோடு செய்கிறாங்கன்னு ஞாபகம் வச்சுக்கங்க. அப்போ இந்த கொடுமணல் ஈரோடு அப்படின்றது பேராயிக்கும். வைகை ஆற்றுப்படுகையின் மேல் பகுதிகளில் காணப்பட்ட பழைய காலத்தைச் சேர்ந்த 4 நடுக்கற்கள் தமிழ் பிராமி எழுத்துக்களுடன் காணப்படுகிறது. நம்ம பார்த்துருக்கோம் ஈரோடில் இருக்கக்கூடிய கொடுமணல்லையே பார்த்தீங்கன்னா தமிழ் பிராமி எழுத்து முறை இருந்ததுக்கான சான்று கிடைச்சிருக்கு. ஓகேங்களா. அகழாய்வில் தமிழ் பிராமி எழுத்து முறை இருந்ததுக்கான சான்று நமக்கு கொடுமணலே கிடைச்சிருக்கு. அதே மாதிரி வைகை ஆற்றுப்படுகையின் மேல் பகுதியில் காணப்பட்ட பழைய காலத்தைச் சேர்ந்த 4 நடுகற்கள். நடுகற்கள் எதுக்கு வைப்பாங்க? இந்த ஈமச்சடங்குக்காக வைக்கிறது தான் நடுக்கற்கள். இந்த நடுகற்கள் அப்படின்றது தான் மென்ஹிர். ஓகேங்களா. மென்ஹிர் எனப்படும் நடுக்கற்கள்னா குத்துக்கள்னு சொல்லப்படுது. ஓகேங்களா. ஸோ அப்போ 4 நடுக்கற்கள் இருக்கு. அந்த 4 நடுக்கற்கள்லையுமே பார்த்தீங்கன்னா தமிழ் பிராமி எழுத்துக்கள் அதில் காணப்படுது. ஓகேங்களா. ஸோ ஏறத்தாழ கிமு 3ஆம் நூற்றாண்டு அல்லது 2ஆம் நூற்றாண்டை சேர்ந்ததாக இருக்கலாம். ஓகேங்களா. எல்லாமே ஜஸ்ட் சங்க காலத்துக்கு, இரும்பு காலம்னா என்ன, சங்க காலத்துக்கு ஜஸ்ட் பிஃபோர். ஓகேவா. ஸோ அப்போ இந்த தமிழ் பிராமி எழுத்து அப்படின்றது எங்கெங்கே கண்டுபிடிச்சிருக்காங்க? கொடுமணல்லையும் பார்த்துருக்காங்க. அதே மாதிரி வைகை ஆற்றுப்படுகை மேலே இருக்கக்கூடிய நடுகற்கல்ல 4 நடுகற்கள்லேயும் பார்த்தீங்கன்னா தமிழ் பிராமி எழுத்துக்கள் கண்டறியப்பட்டிருக்கு. தமிழகத்தில் பார்க்கப்படக்கூடிய பெருங்கற்கால ஈம சின்னங்கள் என்னென்னு பார்த்தோம் அப்படின்னா ஈம குத்துக்கள், நினைவுக்கள், கல் திட்டை, அந்த டோல்மென் சொல்லப்படக்கூடிய கல் திட்டை போன்றவை தமிழகத்தில் காணப்படும் பெருங்கற்கால ஈம சின்னங்கள். ஓகேங்களா. தமிழகத்தில் காணப்படக்கூடிய ஈம சின்னங்கள் என்னென்ன? குத்துக்கள். ஓகேங்களா. ஈம குத்துக்கள், நினைவுக்கள், கல் திட்டை, டோல்மென் என சொல்லப்படக்கூடிய கல் திட்டை, இதெல்லாமே பார்த்தீங்கன்னா தமிழகத்தில் காணப்படக்கூடிய ஈம சின்னங்கள். கிருஷ்ணகிரி, தமிழ்நாட்டுடைய கிருஷ்ணகிரியில் பார்த்தீங்கன்னா கருப்பு சிவப்பு வண்ண மட்கலன்கள், மட்பாண்டங்கள் இருக்கு இல்லைங்களா. ஸோ அந்த மாதிரி கருப்பு சிவப்பு வண்ண மட்கலங்கள், மனித எலும்பு சான்றுகள் மற்றும் இரும்பு பொருட்களுடன் தமிழ்நாட்டின் கிருஷ்ணகிரி அருகில் உள்ள வடமலை குண்டா எனும் இடத்தில் அண்மையில் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. ஓகேங்களா. எதாவது கண்டுபிடிச்சிருக்காங்க? கிருஷ்ணகிரி பக்கத்தில் இருக்கக்கூடிய வடமலை குண்டா. கிருஷ்ணகிரி பக்கத்தில் இருக்கக்கூடிய வடமலை குண்டா அப்படின்ற இடத்துல கருப்பு சிவப்பு வண்ண மட்கலன்கள், மனித எலும்பு சான்றுகள், இரும்பு பொருட்கள் இதெல்லாமே கிருஷ்ணகிரி பக்கத்தில் இருக்கக்கூடிய வடமலை குண்டால கண்டுபிடிச்சிருக்காங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பல நூற்றாண்டுகள் பழமையான குத்துக்கள் எங்கே கண்டுபிடிச்சிருக்காங்க பார்த்தீங்கன்னா திருப்பூர் மாவட்டம் சிங்காரிபாளையம். இன்னொரு ஊர் பார்த்தீங்கன்னா குமரிக்கல் பாளையம் இருக்கும்.
ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா சிங்காரிபாளையத்துலேயும் வந்து சிங்காரிபாளையம் குந்தளம் அருகே நடந்த அகழாய்வில் பழமையான குத்துக்கள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. இதுவும் ஈமை சின்னம் தான். ஓகேங்களா, ஈமை சின்னம் தான் இதுவும். இது உப்பாறு நதிக்கரையில் பண்டைய கால மனிதர்களின் வாழிடங்கள் இருந்ததை சுட்டி காட்டுகிறது. எது? இந்த சிங்காரிபாளையத்தில் கண்டுபிடிக்கப்பட்ட இந்த பழமையான குத்துக்கள் உப்பாறு நதிக்கரையில் பண்டைய கால மனிதர்கள் வாழ்ந்ததற்கான சான்றை கொடுக்கிறது. ஸோ ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு இடம் எழுதிக்கிங்க. இந்த ஒவ்வொரு இடத்துலையும் என்னென்ன மாதிரி விஷயங்கள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சைடில் நோட் பண்ணிக்கோங்க. ஆதிச்சநல்லூர். ஆதிச்சநல்லூர் அப்படின்றது எங்கே இருக்குது? தூத்துக்குடி பக்கத்தில் இருக்குது. ஓகேங்களா. ஸோ ஆதிச்சநல்லூர் திருநெல்வேலியிலிருந்து 22 கிலோமீட்டர் தொலைவில் தூத்துக்குடி மாவட்டத்தில் அமைஞ்சிருக்கு. 1876ஆம் ஆண்டு ஜெர்மனியை சேர்ந்த இயற்கைவியலாளரும் இன வரவியலாளருமான ஆண்ட்ரூ ஜாகர். யாரு? ஆண்ட்ரூ ஜாகர் எந்த நாட்டை சேர்ந்தவர்? ஜெர்மனி நாட்டை சேர்ந்தவர். எந்த வருஷம் வராரு? 1876 ஆதிச்சநல்லூருக்கு வராரு. வந்து அவர் ஒரு அகழ்வாய்வை மேற்கொள்கிறார். ஸோ அங்கே வந்து பார்த்திங்கன்னா அவருக்கு சுடப்பட்ட மட்பாண்டங்கள் கிடைக்குது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பாத்திரம், ஓகேங்களா, பல அளவுகளிலும் வடிவங்களிலான பாத்திரம் கிடைக்குது. அதுபோக வந்து பார்த்திங்கன்னா இரும்பு கருவிகள், ஆயுதங்கள், பெருமளவிலான எலும்பு, மண்டையோடு இதெல்லாமே வந்து கிடைக்குது. அதை என்ன பண்ணுறாரு? அவரோடய தூக்கிட்டு கிளம்பிடுறாரு. தூக்கிட்டு கொண்டு போய் எங்கே வைக்கிறாங்க? அதை பெர்லின் அருங்காட்சியகத்தில் வச்சுருக்காங்க. ஓகேங்களா. ஸோ ஆதிச்சநல்லூரில் கிடைச்ச இந்த விஷயங்கள்லாம் எங்கே இருக்குது? இப்போ பெர்லின் அருங்காட்சியகத்தில் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து என்ன பண்ணுறாங்க? சரி, ஓகே, இந்த மாதிரி எடுத்துகிட்டு போகிறாங்கன்னொன்னையும் அப்போ திருநெல்வேலி மாவட்ட கலெக்டராக இருந்த ஏஜே ஸ்டுவர்ட், யார்? திருநெல்வேலி மாவட்ட கலெக்டராக இருந்த ஏஜே ஸ்டுவர்டும் புகழ்பெற்ற மொழியியல் அறிஞர் ராபர்ட் கால்டுவெல் இருக்கார் இல்லையா, இவங்க 2 பேரும் ஆதிச்சநல்லூருக்கு போகிறாங்க. போயிட்டு என்ன பண்ணுறாங்க, என்ன அப்படின்றது அகழ்வாராய்ச்சி அவங்க பண்ணும்போது தான் தெரியுது. அங்கே அந்த ஏரியாவில் ஆதிச்சநல்லூரில் படிகக்கற்கள் அதிகமாக இருக்குது. இல்லை, படிகக்கற்கள் ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்றதுனால உடனடியாக வந்து பார்த்திங்கன்னா அங்கேருந்து கல்லை வெட்டி எடுக்கிறது அப்படின்ற அந்த ப்ராசஸை உடனே தடை பண்ணுறாங்க. ஓகேங்களா. யார் யார் போகிறா? திருநெல்வேலி மாவட்ட ஆட்சியரான ஏஜே ஸ்டுவர்டும் அதே மாதிரி ராபர்ட் கால்டுவெல், இவங்க 2 பேரும் ஆதிச்சநல்லூருக்கு போகிறாங்க. அங்கே படிகக்கற்கள் அதிகமாக இருக்கிறத பார்த்து உடனே அங்கே கல்லை வெட்டி எடுக்கக்கூடிய அந்த ப்ராசஸை உடனே தடை செய்கிறாங்க. ஓகே, இதுக்கு மேலே ஃபர்தராக கடலை அங்கே வெட்டி எடுக்கக்கூடாது அப்படின்னு தடை பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அலெக்சாண்டர் ரீ, ஓகேங்களா, அவரை அப்பாயின்ட் பண்ணி இந்த மாதிரி அங்கே அகழ்வாய்வு பணிகள் மேற்கொள்ளப்படுகிறது. எங்கே? ஆதிச்சநல்லூரில் அலெக்சாண்டர் ரீ என்பவரின் மேற்பார்வையில் அகழ்வாய்வு பணிகள் மேற்கொள்ளப்படுகிறது. ஸோ அவர் என்ன பண்ணுறாரு? அவருடைய விரிவான அறிக்கையை அதுக்குண்டான தகுந்த புகைப்படங்களோடு வந்து சமர்ப்பிக்கிறார். எப்போ சமர்ப்பிக்கிறாரு? 1902-3 சமர்ப்பிக்கிறார். ஓகேங்களா. ஆதிச்சநல்லூர் புதைமேட்டிலேருந்து என்னென்ன விஷயம் கிடச்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா அதிக எண்ணிக்கையிலான தாளிகள் கிடச்சிருக்கு. தாளிகளும் மட்பாண்டங்களும் கிடச்சிருக்கு. அதுபோக பார்த்தீங்கன்னா இரும்பு பொருட்கான ஆணி கிடச்சிருக்கு. அப்புறம் வந்து ஆயுதங்கள் என்னென்ன பார்த்தீங்கன்னா கத்தி, வாள், இந்த குத்துவாள் இருக்கு இல்லைங்களா, அது, ஈட்டி, அம்பு, இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கிடைக்குது. அது கூட கல்மணிகளும் ஒரு சில தங்க நகையுமே வந்து பார்த்திங்கன்னா ஆதிச்சநல்லூர் புதைமேட்டில் கிடைக்குது. அதே மாதிரி வெண்கலத்தால் செய்யப்பட்ட வீட்டு விலங்கு, வெண்கலத்தால் செய்யப்பட்ட வீட்டு விலங்கு எது? எருமை, வெள்ளாடு, செம்மறியாடு, சேவல், இது 4மே வந்து பார்த்திங்கன்னா வீட்டு விலங்கு. இதுக்கான வெண்கலத்தால் செய்யப்பட்ட எருமை, வெள்ளாடு, செம்மறியாடு, சேவல் இதெல்லாமே கிடைக்குது. அதே மாதிரி காட்டு விலங்குகளான புலி, மிலா அப்படின்றது ஒரு வகை மான் வகை. ஓகேங்களா. மிலா அப்படின்றது மான் வகை, யானை, இதெல்லாமே வந்து கிடைக்குது. இது போக வந்து பார்த்திங்கன்னா துணி, மரப்பொருள் இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஆதிச்சநல்லூரில் அகழ்வாய்வு என்பது கிடைத்த பொருட்கள் தான். ஓகேங்களா. ஸோ இது போக வந்து பார்த்திங்கன்னா கால்டுவெல் போயிருக்கார் இல்லையா, ராபர்ட் கால்டுவெல் வந்து திருநெல்வேலி மாவட்ட ஆட்சியரான ஸ்டுவர்ட் கூட போகும்போது வந்து பார்த்திங்கன்னா அவருக்கு செம்பிலான ஒரு வளையல் ஒன்று கிடைக்குது. ஓகேங்களா. கால்டுவெல் போகிறாரு, அவருக்கு செம்பிலான வளையல் ஒன்று அவருக்கு கிடைக்குது அந்த இடத்துல. எங்கே? ஆதிச்சநல்லூரில். மட்பாண்டங்கள் செய்வதிலும் பித்தளையை உருக்குவதிலும் நெசவு, கல், மர வேலைப்பாடுகளிலும் ஆதிச்சநல்லூர் மக்கள் சிறந்து விளங்கியிருக்காங்க. ஓகேங்களா. இதில் மட்பாண்டங்கள் செய்கிறதுல,
பித்தளையை உருக்கிறதுல, நெசவு செய்கிறதுல, நெசவுனா என்ன, சேலை இந்த மாதிரி துணியெல்லாம் நெசவு நேராங்க இல்லையா, அது ஓகேங்களா. ஸோ நெசவு, கல், மர வேலைப்பாடுகளில் ஆதிச்சநல்லூர் மக்கள் சிறந்து விளங்கி இருக்கிறார்கள். அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே துணி மரப்பொருட்கள் கிடைச்சிருக்குது. நெல் மற்றும் பிற தானியங்களின் உமியும் கண்டெடுக்கப்பட்டது. எங்கே, ஆதிச்சநல்லூரில். நம்ம ஆல்ரெடி பார்த்துருப்போம். நெல் வந்து பார்த்தீங்கன்னா எங்கே கிடச்சிருக்கோம் உங்களுக்கு, பழனி, லாஸ்ட் லெசனில் பார்த்துருப்போம். பழனி பக்கத்தில், ஒரே நிமிஷம் இருங்க. பழனி பக்கத்தில் இருக்கக்கூடிய பொருந்தல், ஓகேங்களா. பொருந்தல்ல உங்களுக்கு நெல்லை வைத்து புதைத்ததுக்கான சான்று கிடைச்சிருக்கு. அதே மாதிரி ஆதிச்சநல்லூர்லேயும் உங்களுக்கு நெல்லை வச்சு புதைச்சதுக்கான சான்று அங்கே ரெண்டுமே கிடைச்சிருக்கு. ஆனால் இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஆதிச்சநல்லூரில் உங்களுக்கு நெல்லே வந்து நெல் ப்ளஸ் அதோடைய பிற தானியங்களுடைய உமியும் கண்டெடுக்கப்பட்டிருக்கு. ஓகேவா, நெல் மட்டும் இல்லாமல் பிற தானியங்களுடைய உமியும் இங்கே ஆதிச்சநல்லூரில் கண்டெடுக்கப்பட்டிருக்கு. போர்களிலும் விலங்குகளை பலி கொடுக்கும் போது பயன்படுத்தப்பட்ட கருவிகளும் ஆதிச்சநல்லூரில் கண்டெடுக்கப்பட்டிருக்கு. ஓகேங்களா, போர்களில் விலங்குகளை பலி கொடுப்பதற்காக பயன்படுத்தப்பட்ட கருவிகள் கண்டெடுக்கப்பட்டிருக்கு. இதன் மூலம் கால்கள் என்ன டிசைட் பண்ணியிருக்காருன்னு பாருங்க. வேத மதங்களை பின்பற்றியவர்கள் அல்ல. ஆதிச்சநல்லூரில் வாழ்ந்த மக்கள் வேத மதங்களை பின்பற்றியவர்கள் அல்ல. பையம்பள்ளி, பையம்பள்ளின்றது எந்த மாவட்டம், வேலூர் மாவட்டம், இப்போ திருப்பத்தூர் மாவட்டம். ஓகேங்களா. ஸோ உங்களுக்கு எக்ஸாமில் ரெண்டும் வந்து ஒரே இதில் கேட்க மாட்டாங்க. ஒன்றா வேலூர் கொடுப்பாங்க, இல்லை திருப்பத்தூர் கொடுப்பாங்க. எது கொடுத்தாலும் அதை சூஸ் பண்ணிக்கங்க. ஓகேவா. பையம்பள்ளி திருப்பூர் மாவட்டத்தைச் சேர்ந்த ஒரு கிராமமாகும். 1960 அங்கே அகழ்வாய்வு நடத்தியிருக்காங்க. அங்கே வந்து என்ன கண்டெடுத்திருக்காங்க, கருப்பு மற்றும் சிகப்பு நிற மட்பாண்டங்கள். இந்த கருப்பு மற்றும் சிகப்பு நிற மட்பாண்டங்கள் பையம்பள்ளியில் மட்டும் கிடையாது, ஆதிச்சநல்லூர்லேயும் நமக்கு கிடைச்சது தான். ஓகேங்களா. அதுபோக பெரும் எண்ணிக்கையிலான ஈமத்தாளிகளும் கண்டறியப்பட்டிருக்கு பையம்பள்ளியில். இப்பண்பாட்டின் காலம் ரேடியோ கார்பன் சோதனை, அந்த கார்போஜெனிக் அந்த கதிர்வீச்சு சோதனையை சொன்னேன் இல்லையா, லாஸ்ட் லெசன்லேயே சொல்லியிருப்பேன். ஸோ அதை நான் அந்த ஆய்வின் மூலம் பார்த்தீங்க அப்படின்னா இது பொது ஆண்டுக்கு முன், அதாவது கிமு 1000 அந்த வருஷத்துக்கானது அப்படின்றது கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ பையம்பள்ளியை பொறுத்த வரைக்கும் என்ன, கருப்பு சிவப்பு நிற மட்பாண்டங்கள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. அதே மாதிரி பெரும் எண்ணிக்கையிலான ஈமத்தாளிகள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. ஓகேங்களா. இது வந்து எந்த காலத்தை சேர்ந்தது, கிமு 1000 ஆண்டு சார்ந்தது. எந்த வருஷத்தில் அகழ்வாய்வு நடத்தினாங்க, இந்திய தொல்லியல் துறை 1960 நடத்தப்பட்டது. கொடுமணல், கொடுமணல் எங்கே இருக்குது, ஈரோடு மாவட்டம். ஈரோடு மாவட்டத்திலேருந்து, ஈரோட்டிலேருந்து 40 கிலோமீட்டர் தொலைவில் காவிரி ஆற்றுடைய கிளை நதியான நொய்யல் ஆற்றின் வடகரையில் அமைந்துள்ளது கொடுமணல். இங்கே வந்து 3 காலகட்டத்தில் இங்கே அகழ்வாய்வு செஞ்சுருப்பாங்க. எப்போன்னு பார்த்தீங்கன்னா 1980, 90, 2012. ஓகேங்களா. இங்கே வந்து என்ன கண்டுபிடிச்சிருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா செம்மணி கற்கள் கண்டுபிடிச்சிருப்பாங்க. ஓகேங்களா. ஆனால் செம்மணி கற்கள் அப்படின்றது இந்த பகுதிக்கானது கிடையாது, கொடுமணல் பகுதிக்கானது கிடையாது. அப்புறம் எப்படி இந்த செம்மணி கற்கள் இங்கே கொடுமணல் அகழ்வாய்வு பண்ணும்போது கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அதற்கு வேற ஒரு காரணம் இருக்குது. ஓகேங்களா. அப்போ இந்த செம்மணி கற்கள் அப்படின்றது எங்கேருந்து இங்கே வந்திருக்கும், இந்த பகுதி சார்ந்தது அப்படின்னா, சார்ந்தது இல்லை அப்படின்னா இது எங்கேருந்து வந்திருக்கும் பார்த்தீங்கன்னா, இந்த செம்மணி கற்கள் அப்படின்றது மொகஞ்சதாரோ அகழ்வாயில் கண்டறியப்பட்டது. ஓகேங்களா. மொகஞ்சதாரோ அகழ்வாயில் கண்டறியப்பட்ட இந்த செம்மணி கற்கள் இங்கே கொடுமணலில் வர்றதுக்கு காரணம் என்ன அப்படின்னா பிஸ்னஸ் தான். ஓகேங்களா. ஸோ அந்த டிரான்சாக்ஷன் இங்கேருந்து இந்த கொடுமணல்லேருந்து வந்து பார்த்தீங்கன்னா ரோமாபுரிக்கு வந்து பார்த்தீங்கன்னா இங்கேருந்து எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க. அப்போ அந்த இங்கே எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா இந்த செம்மணி கற்கள் அப்படின்றது இந்த கொடுமணல் ஏரியாவுக்கு கொண்டு வரப்பட்டிருக்கு. யாருடைய காலத்தில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சேர அரசனுடைய காலத்தில். இது எங்கே மென்ஷன் பண்ணியிருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா சங்க நூலான 10 இதற்கான தகவல் கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா. சங்க நூலான 10
சேர அரசனுக்கு சொந்தமான கொடுமணம், கொடுமணம் அப்படின்றது தான் கொடுமணல் என்று ஆகியிருக்கிறது. ஓகேங்களா? ஸோ கொடுமணம் என்ற ஊர் அங்கே வந்து பார்த்தீங்கன்னா விலை மதிப்பு மிக்க கற்களுக்காக புகழப்படுகிறது. இது இந்த கொடுமணல் அப்படின்ற பகுதி விலை மதிப்பு மிக்க கற்களுக்காக புகழப்படக்கூடிய ஒரு பகுதி. எதனால் அங்கே வந்து அந்த கற்கள் அப்படின்றது கிடைக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரோமானிய நாணய குவியலும் அங்கே கண்டெடுக்கப்பட்டிருக்கு. இங்கே கொடுமணலில் இந்த செம்மணி கற்கள் மட்டும் கிடையாது, கூடவே ரோமானிய நாணய குவியலும் கண்டெடுக்கப்படுறதுனால தான் வந்து ஓகே டிசைட் பண்ணுறாங்க. ஓகே, ரோமானிய நாணய குவியல் கிடக்குது அப்படின்னா, இங்கே கிடைக்குது அப்படின்னா, அப்போ இங்கே இந்த பகுதிக்கும் ரோமானிய பகுதிக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிஸ்னஸ் டிரான்சாக்ஷன் இருக்குது. அப்போ அந்த பிஸ்னஸ் பண்ணும்போது தான் அந்த நாணயம் அப்படின்றது அந்த குறிப்பிட்ட பகுதிக்கு வரும். அப்போ என்ன மெட்டீரியலை வந்து இங்கேருந்து எக்ஸ்போர்ட் பண்ணியிருப்பாங்க, இந்த செம்மணி கற்கள் தான் கொடுமணல்லேருந்து எக்ஸ்போர்ட் பண்ணியிருப்பாங்க. அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா செம்மணி கற்கள் இங்கே கொடுமணலில் கிடச்சிருக்கு. அதில் இல்லை அப்படின்னா அந்த செம்மணி கற்கள் அப்படின்றது கொடுமணலில் இருந்திருக்க வாய்ப்பு கிடையாது அப்படின்றது தான் இவங்க சொல்கிறது, அறிஞர்கள் சொல்கிறது. ஓகேங்களா? ரோமானிய நாணய குவியல்களும் கண்டெடுக்கப்பட்டுள்ளதால் ரோம பேரரசிற்கு விலை மதிப்பு மிக்க கற்களை ஏற்றுமதி செய்ததன் மூலம் இவை இப்பகுதியை வந்தடைந்திருக்கலாம் என்று நம்பப்படுகிறது. இதுபோக வந்து பார்த்திங்கன்னா சிப்பிகள், வளையல்கள், உலைக்கள எச்சங்கள், சூளை சாம்பல், தமிழ் பிராமி பொறிப்பு, இதை நம்ம முன்னாடியே பார்த்தோம். தமிழ் பிராமி பொறிப்பு அப்படின்றது இந்த கொடுமணலையும் கிடச்சிருக்கு. அதே மாதிரி வைகை ஆற்று படுகையில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 4 நடுகற்களில் தமிழ் பிராமி எழுத்து அங்கேயும் கிடச்சிருக்கும். ஓகேங்களா? இப்போ சிப்பிகள், வளையல்கள், உலைக்கள எச்சங்கள், சூளை சாம்பல், தமிழ் பிராமி பொறுப்புகளை கொண்ட மட்பாண்ட குவியல்கள் இங்கே கொடுமணலில் அகழ்வாய்வின் மூலம் கண்டறியப்பட்டது. இதுபோக ஈமக்குழிகள், ஈமத்தாளிகள், கற்படுக்கை புதைப்பு என பல வகைப்பட்ட புதைக்கும் முறைகள் கொடுமணலில் அகழ்ந்தெடுக்கப்பட்டுள்ளன. என்னென்ன முறை? இந்த ஈமச்சடங்கு, ஈமக்குழிகள், ஈமத்தாளிகள், கற்படுக்கை புதைப்பு என பல வகைப்பட்ட புதைக்கும் முறைகள் கொடுமணலில் அகழ்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறது. இங்கே வந்து கொடுமணல் வந்து பார்த்திங்கன்னா பல்வேறு இனக்குழுக்களைச் சேர்ந்த மக்கள் வாழ்ந்ததாக கண்டறியப்பட்டிருக்கு. ஓகேங்களா? அதற்கான சான்றுகள் கண்டறியப்பட்டிருக்கு. கொடுமணல் அகழ்வாய்வில் கிடைத்தவை சங்கத்தொகை நூல்கள் காலத்தை சேர்ந்தவையாகும். அதனால் வந்து பார்த்திங்கன்னா இது கிமு 2ஆம் நூற்றாண்டிலிருந்து கிபி 2ஆம் நூற்றாண்டு வரை ஒரு 400 ஆண்டுகள் காலம் வரை இது நடந்திருக்கலாம் அப்படின்றது ஒரு சான்றாக சொல்கிறாங்க. ஓகேங்களா? யார் சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஏர் சுப்ராயலு சொல்கிறார். கொடுமணல் அகழ்வாய்வில் கிடைத்தவை சங்கத்தொகை நூல்கள் காலத்தை சேர்ந்தவையாகும். பொது ஆண்டுக்கு முன் 2ஆம் நூற்றாண்டு, பொது ஆண்டு 2ஆம் நூற்றாண்டு என ஏ சுப்ராயலு கூறுகிறார். ஸோ அவ்வளோதான் இந்த லெசனில் வந்து நமக்கு தேவையான பாயிண்ட்ஸ். ஓகேங்களா? என்னென்ன அகழ்வாய்விடங்கள் அங்கே என்னென்ன கண்டறிஞ்சிருக்காங்க அப்படின்றது தான். இது போக வந்து பார்த்திங்கன்னா இதை பாருங்கள், இதுதான் அந்த கற்பலகை அப்படின்றது. ஓகேங்களா? ஸோ நம்ம வந்து கல்லறைன்னு சொல்கிறோம் இல்லைங்களா, சிஸ்ட்டு அதாவது. ஸோ இது பாருங்கள், இதுதான் அந்த போஸ்ட் ஹோல் அப்படின்னு சொல்லக்கூடியது. அதன் வழியாக தான் அந்த ஆன்மா போய் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ அது அவங்களுடைய நம்பிக்கையாக இருந்திருக்கு. கற்திட்டை, டோல்மேன் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய கற்திட்டை தமிழகத்தில் எங்கே இருக்குது? மல்லச்சந்திரம் அப்படின்ற பகுதியில் கண்டறியப்பட்டிருக்கு. நெடுங்கல், மென்ஹீர் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய நெடுங்கல் எங்கள் திருப்பூரில் குமரிக்கல் பாளையத்தில் கண்டறியப்பட்டிருக்கு. தமிழ் பிராமி எழுத்துக்களுடன் கூடிய நடுகள் புலிமான் கோம்பையில் கண்டறியப்பட்டிருக்கு. ஓகேங்களா? தமிழ் பிராமி எழுத்துக்களுடன் கூடிய நடுகள் புலிமான் கோம்பையில் கண்டெடுக்கப்பட்டிருக்கு. ஸோ இந்த லெசன்லேருந்து நம்ம புரிஞ்சிக்க வேண்டியது இரும்பு காலத்தில் என்னென்ன மாதிரி விஷயங்கள் இங்கே தமிழ்நாட்டில் அகழ்வாய்விடத்துலேருந்து கண்டறியப்பட்டிருக்கு. ஓகேங்களா? ஸோ ஆதிச்சநல்லூர், பையம்பள்ளி, கொடுமணல், மல்லச்சந்திரம், சிங்காரிபாளையம், குமரிக்கல் பாளையம், புலிமான் கோம்பை, கிருஷ்ணகிரி பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த பகுதிகளில் இருந்தெல்லாம் என்னென்ன கண்டறியப்பட்டிருக்கு அப்படின்னா இந்த லெசன்லேருந்து நம்ம தெரிஞ்சிக்க வேண்டியது. ஓகேங்களா? மற்றபடி வந்து செம்பு காலம் அப்படின்றது முழுமையாக தென்னிந்திய பகுதியில் இருந்ததற்கான சான்று கிடையாதுன்னு சொல்லியாச்சு. ஸோ பெருங்கற்கால, இரும்பு காலம் நம்ம பார்த்துட்டோம். வேதகால பயன்பாடுகளில் நான் சொன்ன மாதிரி தான் அந்த சமஸ்கிருத வார்த்தைக்கு தமிழ் சொல் என்னன்றதை மட்டும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா போதுமானது. அதே மாதிரி ரிக்வேதம் சமஸ்கிருத மொழியில் எழுதி இருந்தாலும் முண்டா மற்றும் திராவிட மொழிகளைச் சேர்ந்த 300 சொற்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளது. ஓகேங்களா? ஸோ அந்த ரிக்வேதத்தில் முண்டா மற்றும் திராவிட மொழிகளைச் சேர்ந்த 300 சொற்கள் அடையாளம் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது.
சமஸ்கிருத சொல்லுக்கு தமிழ் சொல்லு மட்டும் என்னன்றது பார்த்துட்டோம்னா இந்த லெசன் முடிஞ்சிடும். ஜனா அப்படின்னா என்ன? ஜனா அப்படின்றது பழங்குடி. ஓகேங்களா? ஜனா அப்படின்றது உங்களுக்கு சமஸ்கிருத சொல். ஜனம்னா நம்ம சொல்லுவோம்ல, ஜனம்னா என்ன? மக்கள்னு சொல்லுவோம். கரெக்டாக? அப்போ ஜனா அப்படின்றது சமஸ்கிருத சொல். அதற்கான தமிழ் சொல் பழங்குடி சமூகம் அப்படின்றது தான். அதே மாதிரி கிருகா. கிருகா அப்படின்னா என்ன? கிருகா அப்படின்ற சொல்லுக்கு குடும்பம் என்று பொருள். அப்போ அதை வழிநடத்தக்கூடிய குடும்பத்தின் தலைவனுக்கு என்ன பொருள்? கிருகபதி. ஓகேங்களா? குடும்பத்தின் தலைவனுக்கு கிருகபதி அப்படின்னும், குடும்பத்தின் தலைவி மனைவிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பத்தினி. ஓகேங்களா? மனைவிக்கு ஸ்பத்தினி அப்படின்ற பெயரும். குடும்பம்னா கிருகா, குடும்பத்தின் தலைவன் கிருகபதி, மனைவி வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பத்தினி. வேளாண் நிலத்திற்கு பெயர் க்ஷேத்ரா. க்ஷேத்திரம்னு சொல்லுவோம் இல்லையா? க்ஷேத்திரம்னா என்னன்னு சொல்லுவோம்? க்ஷேத்திரம்னா இடம் அப்படின்ற பொருளை நம்ம சொல்லுவோம். அப்போ வேளாண் நிலம் அப்படின்றது க்ஷேத்ரா அப்படின்ற பெயரில் அறியப்படுது. கிருஷி அப்படின்றது என்ன? கிருஷி அப்படின்னா உழவு. ஓகேங்களா? விவசாயத்தை குறிக்கக்கூடிய சொல் தான் கிருஷி. லங்கா சுரா அப்படின்றதெல்லாம் அந்த கலப்பை இருக்கு இல்லைங்களா? அந்த கலப்பையை குறிக்கக்கூடிய சொல் லங்க்லா சுரா அப்படின்றது. சீதா அப்படின்றது அந்த கலப்பையுடைய முனையை குறிக்கக்கூடிய சொல். ஓகேங்களா? சீதா அப்படின்னா சீதா, சீதா அப்படின்றது கலப்பையுடைய கொழு முனையை குறிக்கக்கூடிய சொல். பாணி. பாணின்றது என்ன? நம்ம வந்து பட்டினப்பாளையிலேயே பார்த்துருப்போம். பாணி அப்படின்றது வணிகர்களை குறிக்கக்கூடிய சொல். நிஸ்கா அப்படின்றது உங்களுக்கு தங்கம், வெள்ளி, இந்த மாதிரி இந்த நகை அணிகலன்களுடைய பெயரை குறிப்பது தான் நிஸ்கா. பார்லி நம்ம பார்த்துருப்போம். 10,000 ஆண்டுகளுக்கு முன்பு பயிரிடப்பட்டது. எங்கே? உங்களுக்கு பார்லி, கோதுமை இதெல்லாமே பயிரிட்டிருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ பார்லி அப்படின்றதுக்கு யவம் என்று மற்றொரு பெயரும் இருக்குது. ஸோ கோதுமானாவே நம்ம கோதுமைன்றது தெரிஞ்சிடும். பார்லிக்கு மட்டும் பார்த்துங்க. பார்லி அப்படின்னா யவம். பகைக்குழுக்கு கோஷ்டின்றது இன்றளவும் இருக்கக்கூடிய ஒரு இது. ஓகேங்களா? 2 கோஷ்டி அப்பா அப்படின்னா என்ன? 2 பேரும் அந்த 2 குழுக்களுக்கும் இடையே பகை இருக்குது அப்படின்றது தான். அயஸ். அயஸ் என்னும் சொல் செம்பையும் வெண்கலத்தையும் குறிக்கக்கூடிய சொல். அயஸ் அப்படின்றது செம்பையும் வெண்கலத்தையும் குறிக்கும் சொல். உலோக வேலை செய்வோரை என்னன்னு சொல்கிறாங்க? கர்மரா அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? உலோக வேலை செய்வோரை கர்மரா அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கடவுளுக்கும் அந்த பெயர் இருக்குது. நம்ம இந்திரன் சொல்கிறது சமஸ்கிருதத்தில் புரந்தரா. ஓகேங்களா? இந்திரனை புரந்தரா என்று அழைக்கிறார்கள். அதே மாதிரி இருளை அகற்றும் கடவுள் யாரு? சூரியன் தான். விடியலின் கடவுள் யாரு? உஷா. ஓகேங்களா? உஷா எனும் பெண் கடவுள் தான் விடியலின் கடவுளாக அறியப்படுபவர். நீர்க்கடவுளாக அறியப்படுவர் வர்ண பகவான் தான் மலையத்தராரு. ஸோ அப்போ நீர்க்கடவுளாக அறியப்படுபவர் வருண பகவான். தாவரங்களின் கடவுளாக அறியப்படுபவர் சோமா. ஓகேங்களா? அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா அதுலேருந்து எடுக்கக்கூடிய அந்த திராட்சை ரசங்களிலிருந்து எடுக்கப்படக்கூடிய அந்த மதுபானத்திற்கு சோமபானம் அப்படின்ற பெயரே இருக்குது. ஓகேங்களா? தாவரங்களின் கடவுள் யாரு? சோமா. வலிமையின் கடவுள், வலிமையின் கடவுளாக அறியப்படுவர் யாரு? ஆஞ்சநேயர். ஓகேங்களா? ஸோ அவருக்கு இன்னொரு பேர் என்ன? மாருத். ஓகேங்களா? மாருதி அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா? மாருத் அப்படின்றது தான் வலிமையின் கடவுள். ஸோ இது கேட்பாங்களா? இல்லை. பட் இந்த கடவுளின் பேரை சமஸ்கிருதத்தில் என்ன அப்படின்றது நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிறது. இன்கேஸ் கேட்டாங்க அப்படின்னா ஸோ அந்த இடத்துல நம்ம முழிக்க தேவையில்லை. ஓகேங்களா? அவ்வளோதான். மற்றபடி இந்த படத்தில் வேறு எதுவும் கிடையாது. புக் பேக் ஆன்சர் மட்டும் பார்த்துட்டோம்னா லெசன் முடிஞ்சிடும். அதே மாதிரி கோத்திரம் அப்படின்ற சொல்லுக்கு கிடை என்று பெயர். ஓகேங்களா? கோத்திரம் அப்படின்னா கிடைன்னு சொல்லுவோம். என்ன கோத்திரம் அப்படின்னு கேட்குறாங்க இல்லைங்களா? சத்தியமேவ ஜெயதே நம்முடைய தேசிய லட்சணையில் இருக்கக்கூடிய சத்தியமேவ ஜெயதே, தமிழில் வாயுமே வெல்லும்னு சொல்லப்படக்கூடிய அந்த சொற்றொடர் முண்டக உபனிஷ எனும் நூலிலிருந்து எடுக்கப்பட்டது தான் இந்த சத்தியமேவ ஜெயதே எனும் வார்த்தை. ஓகேங்களா? ஸோ இது வந்து கேட்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா தேசிய சின்னங்கள் லெசன் நமக்கு இருக்குது. அதில் தேசிய லட்சணையில்
வரக்கூடியது தான் இந்த சத்தியமேவ ஜெயதே அப்படின்றது. இந்த சொற்றொடர் எங்கிருந்து எடுக்கப்பட்டது? முண்டக உபனிஷத் எனும் நூலிலிருந்து எடுக்கப்பட்ட சொற்றொடர் இது. ஸோ அவ்வளோதான். புக் பேக் ஆன்சர் பார்த்தோம்னா, வேத பாடல்களின் முக்கிய தொகுப்பின் பெயர் என்ன? சம்ஹிதைகள். மேல் கங்கை சமவெளி பகுதி எவ்வாறு அழைக்கப்படுகிறது? குரு பாஞ்சாலம் அப்படின்ட்டு. ஆதிச்சநல்லூர் தூத்துக்குடி மாவட்டத்தில் இருக்கு. சேனானி, சேனாபதி, சேனாபதினா யாரு? படைத்தளபதி. கிராமணி அப்படின்னா கிராமனாவே தெரிஞ்சிருச்சு, கிராம தலைவர். பலி, தன்னார்வத்தால் கொடுக்கப்படுவது. புரோகிதர் அப்படின்றது ஆளுநர் கிடையாது. புரோகிதர் அப்படின்னா தலைமை குரு. ஓகேங்களா, தலைமை குரு. அப்போ இணைகளை கவனிக்கவும். தவறான இணை எது? புரோகிதர் ஆளுநர் இருந்தால் தப்பாக இருக்குது. முற்கால வேத காலத்தில் குழந்தை திருமணம் இருந்ததற்கான சான்றுகள் இல்லை. கரெக்டு. பின் வேத காலத்தில் பெண்கள் சடங்குகள் வந்து விலக்கி வைக்கப்பட்டது. இரண்டும் கரெக்டு தான். ஆனால் இதற்கான விளக்கம் இது கிடையாது. ஓகேங்களா. ஸோ அவ்வளோதான். இதோட இந்த பாடம் முடிவடையுது. மீண்டும் அடுத்த கிளாஸில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.